வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் 2023 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பிசிக்கல், மெடிக்கல், ட்ரேட் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்க போகுது. இதுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது, அந்த அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்ததா பிசிக்கல் டெஸ்ட்ல என்னென்னலாம் இருக்க போகுது, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஹைட் செஸ்ட் எவ்வளோ இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்க கொண்டு போகணும், மெடிக்கல் டெஸ்ட்ல வரக்கூடிய பர்டிகுலரா கண்ணுல வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டை பத்தியும் பார்க்க போறோம். இதுல ட்ரேட் டெஸ்ட் பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். எல்லா ட்ரேட் டெஸ்ட்லயுமே பேசிக்கா என்னென்ன கேட்பாங்க, என்ன உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருந்தது தான், இதைதான் நாங்க எதிர்பார்ப்போம் அப்படின்னு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய ட்ரேட் இருக்குது, ஒவ்வொரு ட்ரேடுக்கும் தனித்தனியா வீடியோ கொடுக்கலாம் தான் நான் பிளான் பண்ணேன். ஆனா எனக்கு இன்னும் நிறைய வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறனால அந்த மாதிரி கொடுக்க முடியல. ஸோ இந்த ஒரு வீடியோலயே நான் டீடைல்டா எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால வீடியோ லென்த்தா தான் இருக்கும், பட் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ அட்மிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 25ஆம் தேதியில இருந்து ஜூலை 24 வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 25 ஓப்பன் ஆனிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து ஓப்பன் ஆகல, இப்போ மறுபடியும் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூலை 24 வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது. அப்ப எஸ்எஸ்சி ஜிடியில் நீங்க செலக்ட் ஆகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, செலக்ஷன் ஆகிற நம்பிக்கையோட இருக்கீங்க, அதுக்கான பிசிக்கல் எப்போ இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஜூலை 24 வரைக்கும் இருக்காது. ஜூலை எண்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஆகஸ்ட்ல இருக்கலாம், ஏன்னா ஆகஸ்ட் தாண்டி கூட போகலாம். ஆனா அதுக்கு முன்னால வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ இது எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான ஒரு அப்டேட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ற லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல யூசர் ஐடி, அதாவது சிஆர்பிஎஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு யூசர் ஐடி இருக்கும். நீங்க அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு வந்திருக்கும், மெயில்ல வந்திருக்கும். நீங்க ஒருவேளை மறந்துருந்தீங்கன்னா மெயில்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே, அந்த யூசர் ஐடி, அந்த பாஸ்வேர்டு, அதை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட் இங்க என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல கால் லெட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படிங்கக்கூடிய இந்த ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகும். இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருப்பாங்க. இந்த டேட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டே 25ஆம் தேதி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா டேட் மாறல, ஃபார்மேட் மாறி இருக்கு. இப்போ ஜூலை 18ஆம் தேதி வந்து இந்த கேண்டிடேட்டுக்கா, இதை வந்து ஃபர்ஸ்ட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றப்ப எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 7/18/2024 கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து 7/11/2024 இருந்துச்சு. இவங்க தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. எனக்கு நவம்பர் 7ஆம் தேதியும் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் வந்து மந்த்தை கொடுத்துட்டு ரெண்டாவது டேட்டை கொடுத்துட்டாங்க, அதாவது ஜூலை 11ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த கன்ஃபியூஷன் இருந்தனாலதான் முத நாள் வந்து அட்மிட் கார்டு ஓப்பன் ஆயிட்டு மறுபடியும் ஓப்பன் ஆகாம போச்சு. ஸோ இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, முத நாள் டவுன்லோட் பண்ணுவாங்களே, இப்போ டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா டேட் இந்த மாதிரி மாறி இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா இந்த டேட்ல தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் இருக்க போகுது. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இந்த டேட்ல உங்களுக்கு எந்த டேட் இருக்குதோ அந்த டேட்ல எல்லாருக்குமே காலையில 5 மணி தான் ரிப்போர்ட்டிங் டைமா இருக்கும். எந்த இடத்துல அப்படிங்கிற கூடிய அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, சென்டருக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஆவடியில தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடியில தான் இருக்கும். ஒருவேளை வேற சென்டர்ல இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி நீங்க போற டேட்ல இதே செலக்ஷன் அட்டன் பண்ண போறவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு கேளுங்க. நான் எதனால சொல்றேன் அப்படின்னா, இந்த செலக்ஷனுக்கு வந்து 2 to 3 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லா ப்ராசஸ்லயும் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அப்போ நீங்க வெளியில தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரூம் எடுத்து ஸ்டே பண்றதுக்கு உங்க கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம், செலவு குறையும். அதே மாதிரி நீங்க உங்க ஊர் பக்கத்துல இருந்து யாரும் வர்றாங்கன்னா சேர்ந்து போய்க்கலாம். ஸோ தனியா போறதுக்கு உங்க கூட யாரும் துணைக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஒரு கம்பெனி இருக்கும் அப்படின்னால தான் நான் சொல்றேன், நீங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல கேட்டுக்கோங்க. அதுல நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 40,000 பேருக்கு மேல இருக்காங்க. நீங்க அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது ஓப்பன் ஆகல அப்படின்னா நீங்க டெலகிராம்ல சந்துரு மேஸ் அப்படிங்கிற சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சந்துரு மேஸ் அபிஷியல்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல முக்கியமான அப்டேட் எல்லாம் கொடுப்போம். சந்துரு மேஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப்பும் இருக்கும், அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுதான் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததா அட்மிட் கார்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய அது ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து அங்க போய் தான் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஃபில் பண்ணணும். அது வரைக்கும் இது பிளாங்கா தான் இருக்கணும். நீங்க முன்னாலேயே ஃபில் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க ஹிந்தியில என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஹிந்தியில எழுதணும். பட் நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது, எழுதவும் தெரியாது. இதை நம்ம எழுதணும் அப்படின்னா இதை நம்ம படம் வரைஞ்ச மாதிரி தான் வரைஞ்சுக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா அதுக்கு டைம் பத்தாது. அதனால இதை நீங்க எழுத வேண்டாம். ஓகே, ஒருவேளை கம்பல் பண்ணி நீங்க எழுதியே ஆகணும்னு சொன்னா மட்டும் எழுதுங்க, நீங்க அதை வந்து எழுத வேண்டாம்.
இங்கிலீஷ்ல இருக்கிறத மட்டும் எழுதுங்க. ஓகே, இங்கிலீஷ்ல இருக்கிறத இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து இங்க எழுதணும். ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்லியிருக்காங்க. ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்னா ஒன்றும் இல்லை, நீங்க நார்மலா எப்பவுமே எழுதுவீங்களா அந்த மாதிரி தான். ஓகே, எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டர்ல எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் தப்பு, அப்படி எழுதக்கூடாது, அது ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்குது, மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ல தானே இருக்குது, இப்படியே நீங்க எழுதணும், அதான் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் சொல்றாங்க. இதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இங்க எழுதணும். ஓகே, அடுத்ததா 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி 9 வரைக்கும் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு நம்பர் வந்து எழுதணும். உங்களோட பேர் என்னவோ அதை எழுதணும். மதர்ஸ் நேம், உங்க அம்மா பேர் வந்து எழுதுங்க. மறுபடியும் உங்களோட பேரு, உங்களோட அட்ரஸ், பின்கோடு இங்க எழுதிருங்க, மொபைல் நம்பர் இங்க எழுதுங்க. அதே மாதிரி இமெயில் ஐடியை இங்க வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே, இது எல்லாமே நீங்க உள்ள போய் தான் பண்ணணும், எதையுமே முன்னால பண்ணிடாதீங்க. அடுத்ததான் இந்த இடத்துல உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை பெருவிரலோட கைரேகை வந்து இதுல வந்து எடுத்துக்குவாங்க. அதுவும் உள்ள போய் தான் உங்களோட சிக்னேச்சர் வந்து இங்க இருக்கும். ஓகே, இங்க நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த போர்டு மெம்பர் வந்து சைன் பண்ணுவார், நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அட்மிட் கார்டு, அதாவது இந்த ஹால் டிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுத்துட்டு போகணும். முக்கியமான பாயிண்ட் மறந்துடாதீங்க, அதுவும் 2 கொண்டு போகணும். ஓகே, 1 கிடையாது 2. நீங்க மற்ற செலக்ஷன் போற மாதிரி ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை அலோவ் பண்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. இதுல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க, 2 கலர் காப்பீஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 2 பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிருங்க இந்த அட்மிட் கார்டை. அடுத்ததா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போங்க. அதுக்கும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. அடுத்ததா 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்தாலும் ஓகே தான். அப்ளை பண்ணப்ப கொடுத்த அதே போட்டோ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ரீசெண்டா எடுத்திருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கொண்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்க போறப்ப மறக்காம கிளீன் ஷேவ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறனால உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நீங்க ஷேவ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, ஏன்னா டாக்டர் வந்து அந்த நீங்க வந்து ஷேவ் பண்ணாம வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்டை பார்த்து அவர் டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னா அதனால உங்களை வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பாயிண்டை பிடிச்சி உங்களை அன்ஃபிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை வந்து நீங்க டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது, அதனால நீங்க வந்து கிளீன் ஷேவ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா வந்து ப்ளூ பென் கொண்டு போகணும். வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி வாட்டர் பாட்டில் கொண்டு போயிருங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட்னா என்னன்னா உள்ள தண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போங்க. ஓகே, இது 2ல இருந்து 3 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அட்மிட் கார்ட்லயே சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 3 நாள் கூட ஆகலாம், நீங்க எல்லா ப்ராசஸ்லயும் செலக்ட் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, அதனால 3 நாள் ஸ்டே பண்றதுக்கான தேவையான பொருள் எல்லாத்தையுமே கொண்டு போயிருங்க. ஓகே, அதாவது நீங்க வந்து ட்ரெஸ் கரெக்டா கொண்டு போயிடும், 3 நாளுக்கு தேவையான ட்ரெஸ் கொண்டு போயிருங்க. அடுத்ததா வந்து காசுமே வந்து கரெக்டா எடுத்துட்டு போயிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இதுல காலையில ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்லியிருக்காங்க, காலையில 5 மணிக்கு தான் ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டே தான் உங்களுக்கு பிசிக்கலும் இருக்கும் அப்படிங்கிறனால நீங்க காலையில ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொண்டு போயிருங்க. ஓகே, பிரெட் வாழைப்பழம் அந்த மாதிரி கொண்டு போயிருங்க. தண்ணியும் போதுமான அளவு எடுத்துட்டு போயிருங்க. குளுக்கோஸ் அந்த மாதிரியும் முடிஞ்ச அளவு வாங்கிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ள வந்து சாப்பாடு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. கண்டிப்பா மேக்சிமம் மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருவாங்க, காலையில கொடுக்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான், மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஓகே, அது நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். மொதல் நாள் அட்டன் பண்ண போறவங்க மறக்காம சந்துருமாஸ் ஆப்ல சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க சொல்றதுனால மற்றவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அதனால நீங்க வந்து முதல் நாள் அட்டன் பண்றவங்க மறக்காம சந்திரமாஸ் ஆப்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கண்டிப்பா டெலகிராம் குரூப்லயாவது நீங்க என்ன சொன்னீங்களோ அதை வந்து போட்டுருவேன். ஓகே, அதனால டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேக்கான ஃபீட்பேக் கண்டிப்பா நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன், இல்லைன்னா அட்லீஸ்ட் டெலகிராம் குரூப்லயாவது இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ இதுல ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், அதாவது இந்த ஆர்டர்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஹைட் செஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க. இது யாருக்கெல்லாம் கரெக்டா இருக்குதோ அவங்க தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஓகே, இதுல எனக்கு கரெக்டான ஹைட் இல்லை அப்படின்னா உங்களை இந்த ஸ்டேஜ்லயே வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, அடுத்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், ரன்னிங் டெஸ்ட் இருக்கும். இதுல யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். யாரெல்லாம் ட்ரேட் டெஸ்ட் நல்லா பண்ணி பாஸ் ஆகுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்குதோ அவங்க தான் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஸோ மெடிக்கல் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்போ வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்துலயுமே ஃபிட். ஓகே, இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர்ல தான் நடக்க போகுது. இப்போ இந்த ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கறது வந்து நம்ம தெளிவா பார்க்கலாம். அடுத்ததா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும். ஆல்ரெடி நான் இதுல ஒரு சிலது சொல்லியிருக்கேன். ஓகே, அதாவது இந்த அட்மிட் கார்டு வந்து 2 கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணும், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒன்று கொண்டு போகணும், 2 கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொண்டு போகணும், பென் கொண்டு போகணும். வாட்டர் பாட்டில் உங்களோட சாய்ஸா நீங்க கொண்டு போறது கண்டிப்பா தேவைதான், ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா இருக்க போறீங்க அப்படின்னால கண்டிப்பா தேவைதான். ஓகே, அடுத்ததா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வேற என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினல் கண்டிப்பா இருக்கணும்.
அடுத்ததா அட்லீஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் காப்பியாவது இருக்கணும். ஓகே, ஒன்னு போதும் தான், ஒரு சேஃப்டிக்கு நீங்க இன்னொன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா நான் சொல்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினல் கண்டிப்பா இருக்கணும். ஒரிஜினல் இல்ல காலேஜ்ல இருக்குது அப்படின்னா நீங்க இப்பவே வாங்கிருங்க. நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாங்க, நீங்க வாங்கிருங்க. ஓகே, ஸோ என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட். எஜுகேஷன் சர்டிஃபிகேட்னா இதுல எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும், ஒரு சில போஸ்ட் தவிர. அப்போ 10th மார்க் ஷீட் கொண்டு போனா போதும். டிசி தேவையான்னு கேட்டீங்கன்னா டிசி தேவையில்லை, எந்த செலக்ஷனுக்குமே டிசி கேட்க மாட்டாங்க. ஓகே, அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டிசி தேவையில்லை. ஓகே, அடுத்ததா எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ், இதுல நீங்க எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிபிகேட் இருக்கணும். இதுக்கான குரூஷியல் டேட் வந்து 25/4/2023. இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க இந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகே, இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட் எப்போ வாங்கியிருந்தாலும் ஓகே. ஓபிசி சர்டிபிகேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னால ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால வாங்கின சர்டிபிகேட் இருக்குதுன்னா ஓகே, அதையே நீங்க கொண்டு போகலாம். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் இயர்ல, ஓகே 2022-23 அந்த பினான்சியல் இயர்ல வாங்கினா இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் கொண்டு போங்க. இப்போ என்கிட்ட வந்து இந்த டேட்ல இல்ல, என்கிட்ட வந்து இந்த டேட்டுக்கு முன்னால இருக்கக்கூடிய சர்டிபிகேட் இல்ல, நான் அதுக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதுல வந்து உங்களை அக்செப்ட் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை என்கிட்ட வந்து ஓபிசி சர்டிபிகேட் இப்பதான் நான் வாங்கியிருக்கேன் 2024 தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களை ஓபிசியில கன்சிடர் பண்ணாம யூஆர்ல கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப யூஆர்ல கன்சிடர் பண்ணணும்னா யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அது உங்களுக்கு இருக்கணும், யூஆருக்கு என்ன கட் ஆஃபோ அதை நீங்க கிளியர் பண்ணிருக்கணும். அப்படி இருந்தா தான் கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இல்ல எனக்கு இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது அப்படின்னா நீங்க போகாம இருந்துடாதீங்க, போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஒரு சில நேரம் அவங்க அக்செப்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஸ்டேட்ல கொடுத்த ஃபார்மேட்டே போதுமானதுதான். அவங்க நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்க ஃபார்மேட் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க அந்த ஃபார்மேட்டை கொண்டு போய் கொடுத்தா நம்ம தாலுகா ஆபீஸ்ல கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னா நீங்க நம்ம ஸ்டேட்ல கொடுத்துருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூ சர்டிபிகேட் கொண்டு போனா போதுமானது. ஓகே, அடுத்ததா டொமிசில் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். அதாவது இதுல வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சி உண்டு. ஸோ நீங்க தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணும், அதுதான் டொமிசில் சர்டிபிகேட். ஆனா இது கண்டிப்பா நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, இது கூட நீங்க இப்போ வாங்கினா கூட போதும். ஓகே, இதுவும் நீங்க இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கிறது நல்லது. பட் வாங்கல அப்படின்னா இப்போ வாங்கினா கூட இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் இந்த சர்டிபிகேட் வந்து இந்த டேட்டுக்கு முன்னால இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. 10th மார்க் ஷீட்டுமே இந்த டேட்டுக்கு முன்னால இருக்கணும் அப்படிங்கறத முக்கியமா பார்ப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸ் இப்போ டிரைவருக்கு உண்டு. ஓகே, டிரைவருக்கு வந்து கொண்டு போகணும், அதுவும் இந்த டேட்டுக்கு முன்னால இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே, டொமிசில் சர்டிபிகேட் மட்டும் நீங்க அதுக்கப்புறம் வாங்கியிருந்தா கூட அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கண்டிப்பா பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லல. டொமிசில் சர்டிபிகேட் அது வந்து நம்ம ஊர்ல போய் கேட்டீங்கன்னா இது என்னன்னு தான் கேட்பாங்க. அதனால நீங்க வந்து ரெசிடென்சியல் சர்டிபிகேட்டோ இல்லைன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டோ வாங்கிட்டு போங்க, அதுதான் டொமிசில் சர்டிபிகேட். ஓகே, அதையே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதான் நீங்க தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இதுதான். ஓகே, அடுத்ததா நீங்க கான்ஸ்டபிள் டிரைவருக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் இருக்கணும், அதுவும் நீங்க இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த கான்ஸ்டபிள் மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கக்கூடிய போஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க, அதுவும் நீங்க வந்து கொண்டு போகணும் நீங்க இந்த போஸ்ட்ல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, வேற எதுவும் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், அடுத்து ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க வைக்கிற அந்த டிரைவிங் டெஸ்ட்லேயே நீங்க பாஸ் பண்ணணும். லைசன்ஸ் இருக்கிறனால உங்களை அப்படியே செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது, இவங்க வைக்கிற டெஸ்ட்லேயே நீங்க பாஸ் பண்ணணும். ஓகே, பட் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். இதுக்கு 10th முடிச்சிருந்தா போதும், 10th மார்க் ஷீட் இருந்தா போதும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்கல் மோட்டார், அடுத்த ட்ரேடு கான்ஸ்டபிள் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள். ஸோ இதுக்கு வந்து 10th கண்டிப்பா நீங்க முடிச்சிருக்கணும், 10th மார்க் ஷீட் வச்சிருக்கணும். அது போக 2 years ஐடிஐ முடிச்சிருக்கணும். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கக்கூடிய ட்ரேட்ல 2 வருஷம் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அது போக 1 year எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் வச்சிருக்கணும், ஐடிஐ சர்டிபிகேட்டும் வச்சிருக்கணும், 10th மார்க் ஷீட்டும் வச்சிருக்கணும். ஓகே, அடுத்ததா மற்ற எல்லா ட்ரேடுக்குமே நீங்க 10th மார்க் ஷீட் மட்டும் வச்சிருந்தா போதும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எதுவுமே தேவையில்லை. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த பயனியர் விங்குன்னு இருக்குது, மேசன், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வச்சிருக்கணும். அடுத்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எந்த ட்ரேட்ல அப்ளை பண்ணீங்களோ அந்த ட்ரேட்ல இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்க மாட்டேங்குது. நீங்க எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பத்தி நம்ம தெளிவா பார்த்தாச்சு. இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. ஒருவேளை நேம் மிஸ் மேட்ச் ஆகுது, என்னோட நேம் வந்து அப்ளிகேஷன்ல ஒரு மாதிரி இருக்குது, 10th மார்க் ஷீட்ல ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஓபிசி சர்டிபிகேட்ல ஒரு மாதிரி இருக்குதுன்னா நீங்க அதுக்கு அஃபிடவிட் வாங்குங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் லாயர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு 500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீங்க இந்த இதுக்காக வேணும்னு கேட்டா அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, அது எப்படின்னு சொல்லி நீங்க யார்ட்டையும் கேட்க வேணா, டேரக்டா அவங்க கிட்ட போனா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே,
நேம் உங்களோட நேம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. அப்பா பேரோ அம்மா பேரோ ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்னா அது அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா உங்க பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஒவ்வொரு சர்டிபிகேட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, அட்மிட் கார்டில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அது ப்ராப்ளம் தான். அதுக்கு நீங்க வந்து அஃபிடவிட் வாங்கிட்டா போதுமானது. ஓகே, இப்போ ஹைட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர், மேலுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவே நீங்க எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா மேலுக்கு வந்து 162.5 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது, ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. ஓகே, அடுத்ததா செஸ்ட் வந்து மேலுக்கு மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. நார்மலா வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷனும் இருக்கணும். ஓகே, இதுவே நீங்க எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நார்மலா வந்து 76 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் அவங்களுக்குமே எக்ஸ்பான்ஷன் இருக்கணும். ஓகே, அடுத்ததா வந்து பிசிக்கல் டெஸ்ட் பத்தி பார்க்கலாம். இது வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா டிரைவர், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், கார்டனர், பெயிண்டர், கார்பெண்டர், பிராஸ் பேண்ட், பைப் பேண்ட், காப்லர், டெய்லர், பிகுலர். ஸோ இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரே மாதிரி டெஸ்ட் தான். ஓகே, இதுல நீங்க எந்த போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்க போகுது. மேலுக்கு வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஃபீமேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர், அதாவது 1600 மீட்டர் ரன்னிங் 8 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. எக்ஸாக்டா எஸ்எஸ்சிடியில் இருக்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா குக், வாட்டர் கேரியர், பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர், வாஷர்மேன், வாஷர் உமன், சஃபாய் கர்மச்சாரி, இந்த போஸ்ட்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து மேலுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் தான், இதுக்கு 10 நிமிஷம் வேற டைம் கொடுக்குறாங்க. ஃபீமேலுக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 12 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இது ஈஸி. அடுத்ததா மேசன், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், இந்த போஸ்ட்ல அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 9 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து நமக்கு கிடையாது, லடாக் ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு. இப்போ ட்ரேட் டெஸ்ட்டை பத்தி நம்ம வந்து டீடைல்டா வந்து பார்க்கலாம். இதுல குவாலிஃபை ஆனா போதுமானது. ஓகே, இந்த மார்க்கை வந்து உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன்ல கன்சிடர் பண்ண போறது கிடையாது. ஆனா நீங்க இதுல 50 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அதுல 20 மார்க் எடுத்தாகணும். அப்படி எடுத்தாலும் இதுல நீங்க பாஸ் இல்லைன்னா ஃபெயில் ஆயிருவீங்க. ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்களை கண்டிப்பா அடுத்த ப்ராசஸ்க்கு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா 50 மார்க்கு டெஸ்ட்னா அதுல 20 மார்க் எடுத்தாகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுல இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க குக்ல அப்ளை பண்ணிருக்க, உங்களுக்கு குக்கிங் நல்லா வரும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, உங்களால கண்டிப்பா இதுல குவாலிஃபை ஆக முடியும். டிரைவருக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, டிரைவிங் சூப்பரா தெரியும் அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, அரைக்குறையா இருந்தாதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இதுல வந்து உங்களை வந்து ப்ராக்டிக்கலா அந்த ட்ரேட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒர்க்கை பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, இல்லை ரெண்டுமே பண்ணுவாங்க. ஓகே, கொஸ்டின் கேட்டு இந்த மாதிரி அந்த ட்ரேட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாகவும் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுலையுமே நீங்க வந்து ரெண்டையுமே பண்றதுக்கு தயாரா இருக்கணும். கொஸ்டின் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டில் நடக்கிறனால தமிழ் ஆள்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு நீங்க வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் டே அட்டென்ட் பண்ணிட்டு வரவங்க கண்டிப்பா சொல்லுங்க ட்ரேட் டெஸ்ட்ல என்ன லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க அப்படிங்கறத. ஓகே, இப்போ ட்ரேட் டெஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிரைவிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டிரைவிங் ரிலேட்டடா என்ன கொஸ்டின் கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு வண்டியை வந்து எப்படி நீங்க ஹேண்ட்லிங் பண்றீங்க, எந்த மாதிரி டிரைவ் பண்றீங்க, எந்த மாதிரி பார்க் பண்றீங்க, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பத்தியும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். லைட், ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரெண்டை பத்தியுமே உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். சின்ன சின்ன டிஃபெக்ட் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க, இப்போ பஞ்சர் ஆயிடுச்சுன்னா டயர் எப்படி மாத்துவீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுல எங்க வந்து ப்ராப்ளம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைனர் ப்ராப்ளம்ஸ் பத்தியும் கேட்கலாம். கண்டிப்பா டிரைவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஃபார்வர்ட், பேக்வர்ட், அதுக்கப்புறம் பார்க் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பா பண்ண சொல்லுவாங்க. அது ஒண்ணுக்கும் ஒரு மாதிரி மார்க் இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறது அங்க போனாதான் தெரியும். அது உங்ககிட்ட காட்டுவாங்களான்னு தெரியல. நீங்க பண்றதை வச்சு அவங்க வந்து மார்க் போடுவாங்க. ஓகே, பட் கண்டிப்பா உங்களுக்கு டிரைவிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. வெறுமனே லைசன்ஸ் மட்டும் இருந்தா பத்தாது. அடுத்ததா ஃபிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஃபிட்டருக்கான நாலேஜ் இருக்கணும். ஓகே, ஆட்டோமொபைல் ஃபிட்டர், மோட்டார் மெக்கானிக் ட்ரேட்ல இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே வந்து உங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கணும். டூல்ஸோட நேம் கேட்கலாம். இதுலயுமே உங்களுக்கு வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிகுலருக்கு வந்து பிகுல் வந்து வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பிளே பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை கரெக்டா மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கண்டிப்பா உங்களால கரெக்டா அவங்க சொல்ற மாதிரி வாசிக்க தெரியுது அப்படின்னாலே உங்களை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஏன்னா இந்த ட்ரேட்ல ரொம்ப கம்மியான வேகன்சி தான், அப்ளை பண்றவங்களும் ரொம்ப கம்மியான பேர் தான். அப்படிங்கனால இந்த நாலேஜ் இருந்தாலே போதுமானது. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த ட்ரேட்ல ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, உங்களால பண்ண முடியும், கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம். ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் முக்கியம். ஒரு சில கொஸ்டின் கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணாட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அதை பண்ண சொல்றப்ப நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னா உங்களை செலக்ட் பண்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது.
அடுத்தா டெய்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனோட மெஷர்மெண்ட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் ஆஃப் டெரிகாட்டன் யூனிஃபார்ம், ஓகே, டெரிகாட்டன் யூனிஃபார்ம், சிவில் கிளாத்து, அதுக்கப்புறம் கட்டிங் ஸ்டிச்சிங் ஆஃப் வார்ம் கிளாத்திங் யூனிஃபார்ம். அதாவது இந்த மாதிரி டெரிகாட்டன் யூனிஃபார்ம், சிவில் கிளாத்து, குளிருக்கு போடக்கூடிய ஒரு சில கிளாத் இருக்குது, ஓகே, அந்த மாதிரி கிளாத்து, யூனிஃபார்ம், இதெல்லாம் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக இதுதான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது. உங்களுக்கு கரெக்டாக டெய்லரிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான், ஓகே. காப்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடுக்கான நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி ஷூ பாலிஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த தைக்கிறதுக்குள்ள டூல்ஸ் இருக்கும், பாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு சில டூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், லெதர் கட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரிப்பேர் அண்ட் ஸ்டிச்சிங் ஆஃப் ஷூஸ். ஒரு பிஞ்சு போன ஷூவை கொடுத்தா கூட அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து தச்சு கொடுக்கணும், ஓகே. அதே மாதிரி புது ஷூ பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஷூ எல்லாம் பண்ண சொல்லுவாங்களான்னு தெரில. பட் கண்டிப்பா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க, ஓகே. ஸ்டிச்சிங் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. என்னென்ன டூல்ஸ் இருக்குதோ அதோட நேமாவது தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், ஓகே. இதுல வந்து பெருசாலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த டூல் என்ன அப்படிங்கிற மாதிரி வேணா கொஸ்டின் கேட்கலாமே தவிர மற்றபடி இதுல ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தா போதுமானது. கார்பெண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வுட்டு, அதுக்கப்புறம் வுட்டை வந்து கட் பண்றது, ஃபிட் பண்றது, பாலிஷ் பண்றது, ஃபினிஷ் பண்றது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகே. அதே மாதிரி நாலேஜ் ஆஃப் ஃபிட்டிங் ஆஃப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா இதை வந்து ப்ராக்டிக்கலா பண்ண சொல்லுவாங்க, ஓகே. இந்த மாதிரி ஷேப்ல பண்ண, இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி சிம்பிளா ஏதாச்சும் பண்ண சொல்லலாம். ஃபிக்ஸிங் ஆஃப் கிளாஸ் பெயின்ஸ் ஆன் விண்டோஸ், ஏபிள் டு மேக் வுடன் பாக்ஸஸ், ரேக்ஸ் அண்ட் டு மேக் டிம்பர் ட்ரெஸ். டிம்பர் ட்ரெஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்றது தான் டிம்பர் ட்ரெஸ்ன்னு சொல்லி நீங்க வந்து கூகுள்ல இமேஜ்ல சர்ச் பண்ணி பார்த்தா வந்துடும், ஓகே. ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா கார்பெண்டருக்கான நாலேஜ் இருக்குன்னா என்ன கேட்டாலும் நீங்க பண்ணிடுவீங்க. அந்த நாலேஜ் இல்லைன்னா என்ன கேட்டாலும் உங்களால பண்ண முடியாது, அவ்வளவுதான், சிம்பிள், ஓகே. நான் மறுபடியும் சொல்றேன், நாலேஜ் இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். உங்களால ப்ராக்டிக்கலா பண்ண முடியுமா, நீங்க பயப்படவே வேண்டாம். அடுத்த பெயிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் பத்தின நாலேஜ் இருக்கணும், கலர் பெயிண்டை பத்தின நாலேஜ் இருக்கணும், என்னென்ன ஷேடோ. அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஆஃப் சைன் போர்ட்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைரக்ஷன் காட்டுற மாதிரி போர்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பெயிண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பெயிண்டிங் அண்ட் டிராயிங் நாலேஜ் ஆஃப் ஸ்ப்ரே பெயிண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள். இப்போ ஒரு காருக்கு வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி நாலேஜ் ஆஃப் கலர் ஸ்கீம் பை மிக்சிங் டிஃபரெண்ட் பெயிண்ட்ஸ் அட் டிஸ்டெம்பரிங். அதாவது 2-3 கலரை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கலர் வரும் அப்படிங்கக்கூடிய நாலேஜும் இருக்கணும். ஒரு சில கலர் வந்து நார்மலா அவைலபிளா இருக்காது, ஆனா 2 கலரை மிக்ஸ் பண்றப்ப கிடைக்கும். ஸோ அதை எந்த மாதிரி ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நாலேஜும் இருக்கணும், ஓகே. அதே மாதிரி ஏபிள் டு ரைட் லெட்டர்ஸ் நீட்லி ஆன் பேனர்ஸ் அண்ட் போர்ட்ஸ். ஒரு போர்ட்லயே பேனர்லயே எழுத சொல்றாங்கன்னா நீட்டா எழுத தெரிஞ்சிருக்கணும் பெயிண்ட்ல, ஓகே. ஏபிள் டு ஒர்க் அவுட் குவான்டிட்டி ஆஃப் பெயிண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் வுட் பெயிண்டிங் அண்ட் சிஜிஐ ஷீட் பெயிண்டிங். அதாவது ஒரு இவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஏரியால பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெயிண்ட் தேவைப்படும் அப்படிங்கக்கூடிய அந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகே. இது எல்லாமே ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா கார்டனருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் பிளான்டேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளான்ஸ், நாலேஜ் ஆஃப் சீட்ஸ் அண்ட் தேர் சீசன்ஸ், ஃபெர்டிலைசர் அண்ட் மேனுவர்ஸ். அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு விதைகள் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், எப்படி வந்து மரம் நடணும், அதுக்கு வந்து எப்படி தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விதைகளை பத்தின நாலேஜ் இருக்கணும், ஓகே. அது வந்து எந்தெந்த சீசன்ல முளைக்கும் அப்படிங்கக்கூடிய நாலேஜும் இருக்கணும். உரங்கள் பத்தியும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகே. எந்தெந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும், ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு சில செடியில வந்து இந்த மாதிரி நோய் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன காரணம், அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்ககிட்ட கேட்கலாம், ஓகே. அடுத்த பிராஸ் பேண்ட். இதுக்குமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலா அதை பிளே பண்ண தெரிஞ்சா போதுமானது, அந்த பேண்டை வந்து உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சா போதுமானது, ஓகே. கண்டிப்பா அதுதான் தேவை, அது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுமானது. பைப் பேண்டுக்குமே அதே தான், உங்களுக்கு அதை வாசிக்க தெரிஞ்சிருந்தா போதுமானது. குக்கு பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோவே போட்டிருக்கோம், ஒரு கம்ப்ளீட் வீடியோவே போட்டிருக்கோம். அதுல வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலா வந்து குக் பண்ண சொல்லுவாங்க, சப்பாத்தி மேக் பண்ண சொல்லுவாங்க, ரைஸ் மேக் பண்ண சொல்லலாம், வெஜிடபிள் கட் பண்ண சொல்லலாம், தால், சாம்பார், தால்னா பருப்பு, ஓகே, பருப்பு வந்து பண்ண சொல்லலாம், சாம்பார் பண்ண சொல்லலாம், இட்லி பண்ண சொல்லலாம். சவுத் இந்தியன் அப்படின்னால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இட்லி சாம்பார்லாம் பண்ண தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க, ஓகே. கண்டிப்பா ரொட்டி போட தெரிஞ்சிருக்கணும், சப்பாத்தி போட தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸ்ல வந்து மெயினா வந்து சாப்பாடு வந்து சப்பாத்தி தான், ரொட்டி தான் அப்படிங்கறனால கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்க சவுத் இந்தியன் அப்படிங்கறனால கண்டிப்பா இட்லி சாம்பார் பத்தி உங்ககிட்ட அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே. இது வந்து ஒரு 100 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ப்ராக்டிக்கலா கூட கேட்கலாம்.
ஓகே. அது மட்டும் இல்லாம நான்வெஜ் உங்களுக்கு வந்து சமைக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ சிம்பிளா ஏதாச்சும் பண்ண சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ள நீங்க வந்து அதை பண்ணி முடிக்கணும். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரே ஒரு ரொட்டி மட்டும் போட்டு காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வெறுமனே ஆம்லெட் மட்டும் கூட போட சொல்லலாம். வெறுமனே ஒரு கொஞ்சம் காய்கறியை கொடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். நீங்க எந்த மாதிரி ஷேப்ல கட் பண்றீங்க, எவ்வளவு ஸ்பீடா கட் பண்றீங்க, அது எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க. ஓகே. வாட்டர் கேரியருக்கும் குக்குக்கும் அதிகமா வித்தியாசம் கிடையாது. வாட்டர் கேரியர்னா குக்கோட அசிஸ்டன்ட் தான். ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி குக்குக்கு தெரிஞ்ச பாதி வேலையாவது தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ரொட்டி வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மாவு பிசையணும். ஓகே. ஆட்டா பிசைய தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு மாவு கொடுத்துட்டு இது வந்து சப்பாத்தி பண்ற மாதிரி கரெக்டான ஒரு மாவு வந்து பிசைஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து கரெக்டா ஆட் பண்ணி பிசைய தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ரொட்டி பண்ண சொல்லலாம். இவங்களுமே வந்து காய்கறி எல்லாம் வந்து நறுக்க சொல்லலாம். ஓகே. அவங்களுக்குமே வந்து கட் பண்ணக்கூடிய வேலை இருக்கும், ப்ராக்டிக்கலா அந்த வேலை இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் வந்து கழுவ சொல்றது, அந்த மாதிரி வேலைகளும் இருக்கும். ஓகே. அதுலயே நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் நீங்க கரெக்டா ஸ்பீடா பண்ணுவீங்க. இல்லைன்னா அதுலயுமே வந்து சும்மானாலும் ஏதோ பண்றீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே. அதே மாதிரி இப்ப பார்பர் இல்லைன்னா ஹேர் ட்ரெஸ்ஸர், ஃபீமேலுக்கு வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர்னு சொல்லுவாங்க, மேலுக்கு வந்து பார்பர்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ பார்பருக்கு நீங்க ப்ராக்டிக்கலா கட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குன்னே வந்து கண்டிப்பா நிறைய பேர் அந்த யூனிட்ல இருக்கவங்களும் வர சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் கட் பண்ணி விடு, இல்லைன்னா வந்து ஷேவ் பண்ணி விடணும், இல்லைன்னா ட்ரிம் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிக்கலா வந்து பண்ண சொல்லுவாங்க. அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த டூல்ஸோட நேம் எல்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் ஃபீமேலுக்கும். ஓகே. அதே மாதிரி வாஷர்மேனுக்கு வந்து முக்கியமா வந்து என்ன வேலை, அந்த துணியை வந்து வாஷ் பண்ணணும், அதை வந்து காய வைக்கணும், அயன் பண்ணணும். இந்த 3 தான். இந்த 3 உங்களுக்கு வருது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனா நான் வீட்டுல சும்மா துவைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே. துவைக்கிறதுலயுமே வந்து நீங்க எவ்வளவு ஸ்பீடா பண்றீங்க, எவ்வளவு நீட்டா பண்றீங்க, அந்த அழுக்கு போகுதா இல்லையா, அதே மாதிரி எவ்வளவு ஸ்பீடா பண்றீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. காய வைக்கிறதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வெயில காய வைக்க கூடாது. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி ரொம்ப அதிகமான வெயில காய வைக்கிறது நல்லதா, இல்லைன்னா கொஞ்சம் மிதமான வெயில காய வைக்கிறது நல்லதா, எது வந்து கிளாத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அவங்களே வந்து கிளாத் கொடுத்து உங்களை வந்து துவைக்க சொல்லலாம். கொஞ்சம் அழுக்கான கிளாத் வந்து கொடுத்து துவைக்க சொல்லலாம். இல்லைன்னா நீங்களே கிளாத் வந்து கொண்டு போயிருந்தா அதை கூட நீங்க வந்து துவைச்சு காட்டலாம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி வாஷர்மேன்ல நீங்க ஷார்ட்லிஸ்டா இருக்கீங்கன்னா நீங்க கிளாத் கொண்டு போறது நல்லது. அந்த மாதிரி நிறைய இடத்துல ஆப்ஷன் கிடைக்குது. ஓகே. அதாவது கொஞ்சம் லைட்டா லேசா துவைச்ச உடனே அதுல வந்து அழுக்கு போயிடும் அப்படிங்கக்கூடிய கிளாத் நீங்க கொண்டு போனீங்க, நீங்களே லைட்டா அழுக்காக்கிட்டு கொண்டு போங்க, அதை துவைச்ச உடனே அழுக்கு போயிடும் அப்படின்னா அதை நீங்க வந்து டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். அதுல உங்களுக்கு வந்து நல்ல மார்க் கிடைச்சிரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு ஸ்பீடா நீங்க வந்து வாஷ் பண்றீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இதுல நோட் பண்ணுவாங்க. அழுக்கு போற மாதிரி வாஷ் பண்றீங்களா அதையும் நோட் பண்ணுவாங்க. காய போடுறத வந்து பிராக்டிக்கலா பண்ண சொல்லலாட்டுமே அதுல வந்து கண்டிப்பா பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. எந்த மாதிரி பண்ணா நல்லது, எந்த மாதிரி துணிக்கு வந்து எந்த மாதிரி பண்ணா நல்லது அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். அடுத்தது அயன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அயன் பண்றதுலயுமே நீங்க எவ்வளவு ஸ்பீடா பண்றீங்க, எந்த ஆர்டர்ல அயன் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க காலர்ல வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லைன்னா ஏனோதானு பண்றீங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களே வந்து ட்ரெஸ் கொடுத்து ஏதாச்சும் யூனிஃபார்மை கொடுத்து வந்து அயன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த அயன் பாக்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இதுல எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸும் இருக்கும். நார்மலா நீங்க இப்போ டீ கங்கு வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதுவும் இருக்கும். ஓகே. நீங்க நார்மலா இப்போ ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த அயன் பாக்ஸுமே இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸுமே இருக்கும். நீங்க ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேஜோட போங்க. ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். ஓகே. கம்மியான டைம் தான் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ள நீங்க உங்களோட டேலண்ட்டை வந்து அதுல காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சஃபாய் கரம்சாரினா வந்து என்னது, ஸ்வீப்பர் தான். ஓகே. உங்களுக்கு கரெக்டா கூட்டி பெருக்க தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. கண்டிப்பா 99% வந்து டாய்லெட் வந்து கிளீன் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. நீங்க வந்து கூச்சப்படாம எதுவும் நினைக்காம கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஒரு சிலர் வந்து இது சும்மானாலும் அட்டன் பண்ணிட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்க இந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால இது நீங்க அங்க போய் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே. இதுலலாம் அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அப்படியே கொஸ்டின் கேட்டாலும் இப்போ வாஷர்மேனுக்கு கேட்டா அந்த டிடர்ஜென்டோட ஃபார்மா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். சஃபாய் கரம்சாரிலையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட்ல வந்து அது வந்து ஆக்சுவலா என்ன, அது வந்து என்ன கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே. அவ்வளவுதான். மற்றபடி நீங்க ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குதுன்னா நீங்க ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆவீங்க. ஓகே. அடுத்ததான் மேசன்ல கண்டிப்பா நிறைய பேர் நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த மேசன் ஒர்க்குக்கான ப்ராக்டிக்கல் நாலேஜ், அதுல இருக்கக்கூடிய
டூல்ஸை மெயின்டைன் பண்றீங்க, சிமெண்ட்டை வந்து கரெக்டாக கலக்குறீங்க, கரெக்டான ஒரு கலவை வந்து உங்களால கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ பொருள் தேவைப்படும். இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ செங்கல் தேவை, இதுக்கு வந்து இவ்வளோ சிமெண்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தேசமான ஒரு கால்குலேஷன் வந்து உங்களால சொல்ல முடிஞ்சிருக்கணும். ஓகே, பிளம்பருக்குமே வந்து அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுல வந்து பைப் ஃபிட் பண்ண சொல்லலாம், அதே மாதிரி டேப் ஃபிட் பண்ண சொல்லலாம். இந்த ஹைட்டுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர்ல தண்ணி வரும், அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா, அதாவது புதுசாக ஒரு பைப் மாட்டுறீங்க, டேங்க் வந்து உயரத்துல இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஹைட்ல வந்து பைப் வச்சா கண்டிப்பா அதுல வந்து ப்ரெஷர் கம்மியா வரும். ஸோ அதை பத்தின நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரி தான் எலக்ட்ரீஷியனுக்குமே கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணிருப்பீங்க. அது நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஒர்க்குக்கான அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஃபிட்டிங் ஆஃப் எம்சிபி, பிளக் ஃபிட் பண்றது, பல்பு மாற்றுறது, டியூப் லைட் மாற்றுறது, ஹோல்டர்ஸ் மாற்றுறது, சப்ளை ஆஃப் 11,000 வாட்ஸ், அதுக்கப்புறம் 440 வாட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எர்த்திங் பேனல், ஃபிட்டிங் ஆஃப் ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் யூஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அலுமினியம் வயர். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரேட் டெஸ்ட் பத்தி ரொம்ப தெளிவா பார்த்தாச்சு. அடுத்ததான் வந்து மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிரைவருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்ல நம்ம இப்போ பார்க்க போறது வந்து ஐசைட் பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஐல N6 இருக்கணும், ஒர்ஸ் ஐல N9 இருக்கணும். பெட்டர் ஐனா என்னன்னா, நீங்க ரைட் ஹேண்டர் அப்படின்னா உங்களோட ரைட் ஐ தான் பெட்டர் ஐ, இன்னொரு ஐ வந்து ஒர்ஸ் ஐ. ஓகே, அப்போ ரைட் ஐல வந்து N6ம் இன்னொரு ஐல லெஃப்ட் ஐல வந்து N9ம் இருக்கணும். இது வந்து நியர் விஷன். ஓகே, கண்ணாடி போடாம, நீங்க கண்ணாடி போட்டிருந்தா இதுல எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி டிஸ்டன்ட் விஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐலயுமே வந்து 6/6 இருக்கணும். அடுத்ததா இதுல வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. பைனாகுலர் விஷன் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பைனாகுலர் விஷன்னா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்க அதிகமா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் பிளர் ஆகும். ஓகே, அந்த மாதிரி பிளர் ஆகுற ப்ராப்ளம் தான் வந்து பைனாகுலர் விஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்க ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு இன்னொரு பொருளை பாக்குறீங்க அப்படின்னா அது உடனே உங்களுக்கு கிளியரா தெரியாம மங்களா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிளியரா தெரியுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்க வந்து டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க அதாவது ரொம்ப அதிகமா மொபைல் பாக்குறவங்க, ரொம்ப அதிகமா லேப்டாப் யூஸ் பண்றவங்க, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்க பயப்பட வேண்டாம், இதை வந்து ரொம்ப அதிகமாலாம் செக் பண்ண மாட்டாங்க. மெயினா இதை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கலர் பிளைண்ட்னஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க. ஓகே, அடுத்ததா கான்ஸ்டபிள் MMB. ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுலயுமே வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. பெட்டர் ஐல N6 N9 நியர் விஷன். டிஸ்டன்ட் விஷன் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஐல 6/6, ஒர்ஸ் ஐல வந்து 6/9 வந்து இருக்கலாம், இன்னொரு கண்ணில் 6/9 இருக்கலாம். ஓகே, இதுல வந்து CP3, அதாவது இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகே, கலர் விஷன்ல வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுல இதுல வந்து CP3 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாவே கலர் விஷன் இல்ல, உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலயுமே பைனாகுலர் விஷன் வந்து இருக்கணும். அடுத்ததா மற்ற எல்லா ட்ரேடுக்குமே, அதாவது கான்ஸ்டபிள், டிரைவர், அடுத்ததா MMB, இந்த 2 ட்ரேடு போக மற்ற எல்லா ட்ரேடுக்குமே இன்க்ளூடிங் பயனீர் விங், மற்ற எல்லா ட்ரேடுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து ஐ விஷன் வந்து பார்க்க போறாங்க. ஓகே, இதுல வந்து பெட்டர் ஐல N6 வந்து இருக்கணும், ஒர்ஸ் ஐல N9, இது வந்து நியர் விஷன். ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ட் விஷன் வந்து 6/6, 6/9 வந்து இருக்கணும். இதுல வந்து CP4ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் கொஞ்சம் இருந்தாலும் நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பர்டிகுலரா ரெட், கிரீன், இது வந்து உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஓகே, ரெட்டையும் கிரீனையும் பக்கத்துல வச்சிருக்காங்கன்னா இதுதான் ரெட், இதுதான் கிரீன் உங்களால சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு இருந்தா கூட போதும். ஓகே, பட் மற்ற போஸ்ட்டை விட இதுல கொஞ்சம் உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கலர் மட்டும் தெரியாது, ஒரு சில கலர் நல்லா தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுல செலக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்ல, மெடிக்கல் டெஸ்ட்ல எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்க ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு போறப்போ, கான்ஸ்டபிள், ஜிடிக்கு போறப்போ என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றாங்களோ அது எல்லாமே செக் பண்ணுவாங்க. நாக்னி, ஃபிளாட் ஃபுட், வெரிகோஸ் வெயின், ஸ்குவிண்டை, அதாவது மார்கன், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. பல்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்ப்பாங்க, ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னால எல்லா டெஸ்ட்டுமே பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்வெட்டிங் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆங்கிள், கையில் வந்து கரெக்டான ஆங்கிளில் இருக்குதா, ரொம்ப வந்து பெண்ட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. நாக்னி பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தான வீடியோ தான், அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனதுக்கு இதுதான் வந்து இருக்கிற லென்த்தான வீடியோ நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம சேனலில் போட்டதில்ல. நானுமே கண்டிப்பாக ரொம்ப எஃபர்ட் போட்டு
இந்த இதில் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையானதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாள் அட்டன் பண்ணுறவங்க ஃபீட்பேக் கொடுங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா எந்த சேனல்லையுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறது கிடையாது, ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இவ்வளோ லென்த்தா இவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரே காரணம் தான், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதுல செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான், வேற எந்த காரணமும் கிடையாது. ஸோ நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, நீங்க செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு குட் நியூஸ் மட்டும்தான். அதை நீங்க செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் சந்திரமாஸ் ஆப்ல மறக்காம இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.